இதோ நம் ஆண்டவர் வலிமையோடு வருவார், தம் ஊழியரின் கண்களுக்கு ஒளியூட்டுவார். அல்லேலூயா. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, 40 நாட்களுக்கு முன் ஆண்டவரின் பிறப்பு விழாவை நாம் மகிழ்ச்சியோடு கொண்டாடினோம். இன்று மரியாவும் யோசேப்பும் இயேசுவை கோவிலில் காணிக்கையாக அர்ப்பணித்த புனித நாள் வந்துள்ளது. இந்த நாளில் இயேசு திருச்சட்டத்தை வெளிப்படையாக நிறைவேற்றினாலும் உண்மையில் தம்மீது நம்பிக்கை கொண்ட தம் மக்களை அவர் சந்தித்தார். முதியோரான புனிதர்கள் சிமியோனும் அன்னாவும் தூய ஆவியாரின் ஏவுதலால் கோவிலுக்கு வந்தனர். அதே ஆவியாரால் உள்ளொளி பெற்று அவரை ஆண்டவர் என அறிந்து அக்களிப்புடன் அறிக்கையிட்டனர். அதே போல தூய ஆவியாரால் ஒன்று கூடியுள்ள நாம் கிறிஸ்துவை எதிர்கொள்ள கடவுளின் இல்லம் செல்வோமாக. அவர் மாட்சியுடன் வரும் வரை அப்பத்தை பிடும் போதெல்லாம் நாம் அவரை கண்டுகொள்வோமாக. இப்பொழுது மெழுகுதிரி புனிதப்படுத்தும் நிகழ்வானது நடைபெறுகின்றது. மன்றாடுவோமாக. ஒளி அனைத்துக்கும் ஊற்றும் தொடக்கமுமாகிய இறைவா, பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளியாகிய இயேசுவை நேர்மையாளர் சிமியோனுக்கு இன்று வெளிப்படுத்தினீரே. இத்திரிகளை உமது ஆசியால் புனிதப்படுத்தி அருளும். உமது பெயரின் மாட்சிக்காக தங்கள் கைகளில் திரிகளை ஏந்தி பணிந்து உம்மை மன்றாடும் மக்களின் வேண்டலை ஏற்றருளும். அதனால் அவர்கள் நன்னெறியில் நடந்து என்றும் குன்றா பேரொளிக்கு வந்து சேர தகுதி பெறுவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். மக்களை, இப்பொழுது நாம் பவனியாக ஆலயத்திற்குள் செல்லுகின்றோம். திருப்பலியை தொடர்ந்து நிறைவேற்றுகின்றோம். ஆண்டவரை எதிர்கொள்ள அமைதியுடன் செல்வோமாக. மெழுகுதிரியை கொளுத்திக் கொள்வோம். தீபத்தினொளியினில் இணைவோம், திருப்பலி செலுத்திட விரைவோம். தீபத்தினொளியினில் இணைவோம், திருப்பலி செலுத்திட விரைவோம். புனிதம் மலர்ந்திட மனிதம் மகிழ்ந்திட தீபத்தினொளியினில் இணைவோம், திருப்பலி செலுத்திட விரைவோம். நல்வாழ்வின் தீபங்களால் இங்கு நாளெல்லாம் ஒளிர வாருங்களே. நம் வாழ்வின் தேவைகளை தினம் நல்லோர்க்கு இயேசு தந்திடுவார். அவரின் இல்லம் தினம் வந்தால் நம் உள்ளங்கள் ஒளியால் நிறைந்திடுமே. அவரின் இல்லம் தினம் வந்தால் நம் உள்ளங்கள் ஒளியால் நிறைந்திடுமே. உன்னை
மன்றாடுவோமாக. என்றென்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மனித இயல்பையே தமதாக்கிக் கொண்ட ஒரே திருமகன் கோவிலில் அர்ப்பணிக்கப்பட்ட இந்நாளில் மாண்புக்குரிய உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோ. அதனால் நாங்களும் அவ்வாறே தூய்மையடைந்த உள்ளத்துடன் உமக்கு காணிக்கையாகுமாறு அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பு ஒரே இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. நீங்கள் தேடுகின்ற தலைவர் திடீரென தம் கோவிலுக்கு வருவார். இறைவாக்கினர் மலாக்கி நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3 இறைவசனங்கள் 1 முதல் 4 முடிய. கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது: இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவர் எனக்கு முன் வழியை ஆயத்தம் செய்வார். அப்பொழுது நீங்கள் தேடுகின்ற தலைவர் திடீரென தம் கோவிலுக்கு வருவார். நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கும் உடன்படிக்கையின் தூதர் இதோ வருகிறார் என்கிறார் படைகளின் ஆண்டவர். ஆனால் அவர் வரும் நாளை தாங்கக்கூடியவர் யார்? அவர் தோன்றும்போது நிற்க வல்லவர் யார்? அவர் புடமிடுகிறவரின் நெருப்பை போலும் சலவை தொழிலாளியின் சவர்க்காரத்தை போலும் இருப்பார். அவர் புடமிடுவர் போலும் வெள்ளியை தூய்மைப்படுத்துபவர் போலும் அமர்ந்திருப்பார். லேவியின் புதல்வரை தூய்மையாக்கி பொன் வெள்ளியை போல் அவர்களை புடமிடுவார். அவர்களும் ஆண்டவருக்கு ஏற்புடைய காணிக்கை கொண்டு வருவார்கள். அப்பொழுது பண்டை காலத்தில் முன்னைய ஆண்டுகளில் இருந்தது போல் யூதாவின் காணிக்கையையும் எருசலேமின் காணிக்கையையும் ஆண்டவருக்கு உகந்தனவாயிருக்கும். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. படைகளின் ஆண்டவர் இவர், இவரே மாட்சிமிகு மன்னர். வாயில்களே உங்கள் நிலைகளை உயர்த்துங்கள், தொன்மைமிகு கதவுகளே உயர்ந்து நில்லுங்கள், மாட்சிமிகு மன்னர் உள்ளே நுழையட்டும். பல்லவி. படைகளின் ஆண்டவர் இவர், இவரே மாட்சிமிகு மன்னர். மாட்சிமிகு மன்னர் இவர் யாரோ? வலிமையும் ஆற்றலும் கொண்ட ஆண்டவர் இவர், இவரே போரில் வல்லவரான ஆண்டவர். பல்லவி. படைகளின் ஆண்டவர் இவர், இவரே மாட்சிமிகு மன்னர். வாயில்களே உங்கள் நிலைகளை உயர்த்துங்கள், தொன்மைமிகு கதவுகளே உயர்ந்து நில்லுங்கள், மாட்சிமிகு மன்னர் உள்ளே நுழையட்டும். பல்லவி. படைகளின் ஆண்டவர் இவர், இவரே மாட்சிமிகு மன்னர். மாட்சிமிகு மன்னர் இவர் யாரோ? படைகளின் ஆண்டவர் இவர், இவரே மாட்சிமிகு மன்னர். பல்லவி. படைகளின் ஆண்டவர் இவர், இவரே மாட்சிமிகு மன்னர். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 14 முதல் 18 முடிய. சகோதர சகோதரிகளே, ஊனும் இரத்தமும் கொண்ட பிள்ளைகளைப் போல் கிறிஸ்துவும் அதே இயல்பில் பங்கு கொண்டார். இவ்வாறு சாவின் மேல் ஆற்றல் கொண்டிருந்த அலகையை சாவின் வழியாகவே அழித்துவிட்டார். வாழ்நாள் முழுவதும் சாவு பற்றிய அச்சத்தினால் அடிமைப்பட்டு இருந்தவர்களை விடுவித்தார். ஏனெனில் அவர் வானதூதருக்கு துணை நிற்கவில்லை, மாறாக ஆபிரகாமின் வழிமரபினருக்கே துணை நின்றார் என்பது கண்கூடு. ஆதலின் கடவுளின் பணியில் அவர் இரக்கமும் நம்பிக்கையும் உள்ள தலைமை குருவாயிருந்து மக்களுடைய பாவங்களுக்கு கழுவாயாகுமாறு எல்லாவற்றிலும்
தம் சகோதரர் சகோதரிகளைப் போல் ஆக வேண்டியதாயிற்று. இவ்வாறு தாமே சோதனைக்கு உள்ளாகி துன்பப்பட்டதனால் சோதனைக்கு உட்கொடும்போருக்கு உதவி செய்ய அவர் வல்லவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. வெளிப்பாடு அருளும் மொழி. இதுவே உம் மக்களாகிய இஸ்ரேலருக்கு பெருமை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 2 இறை வசனங்கள் 22 முதல் 40 முடிய. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 2 இறை வசனங்கள் 22 முதல் 40 முடிய. மோசேயின் சட்டப்படி தூய்மைச் சடங்கை நிறைவேற்ற வேண்டிய நாள் வந்தபோது குழந்தையை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க அவர்கள் எருசலேமுக்கு கொண்டு சென்றார்கள். ஏனெனில் ஆண் தலைப்பேறு அனைத்தும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்படும் என்று அவருடைய திருச்சட்டத்தில் எழுதியுள்ளது. அச்சட்டத்தில் கூறியுள்ளவாறு 2 மாடப்புறாக்கள் அல்லது 2 புறா குஞ்சுகளை அவர்கள் பலியாக கொடுக்க வேண்டியிருந்தது. அப்போது எருசலேமில் சிமியோன் என்னும் ஒருவர் இருந்தார். அவர் நேர்மையானவர், இறை பற்று கொண்டவர், இஸ்ரேலுக்கு வாக்களிக்கப்பட்ட ஆறுதலை எதிர்பார்த்திருந்தவர். தூய ஆவியை அவர் பெற்றிருந்தார். ஆண்டவருடைய மெஸ்ஸியாவை காணும் முன் அவர் சாக போவதில்லை என்று தூய ஆவியால் உணர்த்தப்பட்டிருந்தார். அந்த ஆவியின் தூண்டுதலால் அவர் கோவிலுக்கு வந்திருந்தார். திருச்சட்ட வழக்கத்திற்கு ஏற்ப செய்ய வேண்டியதை குழந்தை இயேசுவுக்கு செய்து முடிக்க பெற்றோர் அதனை உள்ளே கொண்டு வந்தபோது சிமியோன் குழந்தையை கையில் ஏந்தி கடவுளை போற்றி, ஆண்டவரே, உமது சொற்படி உமடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கிறீர். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டுகொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி. இதுவே மக்களாகிய இஸ்ரேலுக்கு பெருமை என்றார். குழந்தையை குறித்து கூறியவை பற்றி அதன் தாயும் தந்தையும் வியப்புற்றனர். சிமியோன் அவர்களுக்கு ஆசி கூறி அதன் தாயாகிய மரியாவை நோக்கி, இதோ இக்குழந்தை இஸ்ரேல் மக்களுள் பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும், எதிர்க்கப்படும் அடையாளமாகவும் இருக்கும். இவ்வாறு பலருடைய மறைவான எண்ணங்கள் வெளிப்படும். உமது உள்ளத்தையும் ஒரு வாள் ஊடுருவி பாயும் என்றார். ஆசேர் குலத்தைச் சேர்ந்த பானுவேலின் மகளாகிய அன்னா எனும் இறைவாக்கினர் ஒருவர் இருந்தார். அவர் வயது முதிர்ந்தவர். மணமாகி 7 ஆண்டுகள் கணவரோடு வாழ்ந்த பின் கைம்பெண் ஆனவர். அவருக்கு வயது 84. அவர் கோவிலை விட்டு நீங்காமல் நோன்பிருந்து மன்றாடி அல்லும் பகலும் திருப்பணி செய்து வந்தார்.
அவரும் அந்நேரத்தில் அங்கு வந்து கடவுளை புகழ்ந்து எருசலேமின் மீட்புக்காக காத்திருந்த எல்லாரிடமும் அக்குழந்தையை பற்றி பேசினார். ஆண்டவருடைய திருச்சட்டப்படி எல்லாவற்றையும் செய்து முடித்த பின்பு அவர்கள் கலிலேயாவில் உள்ள தங்கள் ஊராகிய நாசரேத்துக்கு திரும்பிச் சென்றார்கள். குழந்தையும் வளர்ந்து வலிமை பெற்று ஞானத்தால் நிறைந்து கடவுளுக்கு உகந்ததாயிருந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து பிறப்பின் 40ஆம் நாளாகிய இன்று ஆண்டவரை ஆலயத்திலே அர்ப்பணித்த அந்த நிகழ்வை நாம் விழாவாக கொண்டாடி மகிழ்கின்றோம். ஆண் தலைப்பேறு அனைத்தும் எனக்கு அர்ப்பணம் செய் என்று கடவுள் மோசேக்கு கொடுத்த அந்த கட்டளையை விடுதலை பயண நூல் 13வது அதிகாரத்தில் 2வது இறை வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம். கருப்பையை திறக்கும் இஸ்ரேல் மக்களிடையே கால்நடைகளிடையே அனைத்து தலைப்பேறுகளும் எனக்கு சொந்தமானவை என்கின்ற அந்த கட்டளையை நிறைவேற்ற அன்னை மரியாவும் யோசேப்பும் ஆலயத்திற்கு செல்லுகின்றார்கள். ஆண்டவரை ஆலயத்திலே அர்ப்பணிக்கின்றார்கள். அன்பு மக்களே, ஆண்டவரை ஆலயத்தில் காணிக்கையாக அர்ப்பணித்த இந்த நாளிலே துறவற அர்ப்பண நாளாகவும் நாம் இந்த நாளை கொண்டாடுகின்றோம். திருநிலை பணிக்காக துறவரத்திற்காக தங்களையே அர்ப்பணித்து கொண்ட அனைத்து துறவரத்தாரின் திருநிலை பணியாளர்களின் அர்ப்பண நாளாகவும் இந்த நாள் கொண்டாடப்படுகின்றது. எனவே சிறப்பாக அனைத்து திருநிலை பணியாளர்களுக்காகவும் அருட்பணியாளர்கள் துறவரத்தார் அனைவருக்காகவும் சிறப்பாக அவர்களுடைய அர்ப்பணத்தின் நாளை நினைவு கூறக்கூடிய என்று அவர்களுக்காகவும் சிறப்பாக மன்றாடுவோம். இந்த நாளில்தான் 7 ஆண்டுகளுக்கு முன்பதாக நானும் திருத்தொண்டராக அருள் பொழிவு பெற்றேன். எனவே இந்த நாள் என்னுடைய வாழ்விலும் ஒரு சிறப்பான நாள். குருத்துவ பணியின் முதல் நிலையாக இருக்கக்கூடிய திருத்தொண்டு பணியை அடியேன் ஏற்றுக்கொண்ட நாள். ஆண்டவர் என்னை அவருடைய பணியாளராக ஏற்றுக்கொண்ட நாள். எனவே சிறப்பாக எனக்காகவும் இந்த நாளில் அன்பு மக்கள் வேண்டிக் கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்பு மக்களே, அர்ப்பணம் என்றால் என்ன? அர்ப்பணம் என்பது நாம் நம்முடைய வாழ்வை முழுவதுமாக ஆண்டவருடைய கரங்களிலே அர்ப்பணிப்பது. என்னுடைய வாழ்வுக்கு இனி நான் பொறுப்பு அல்ல, ஆண்டவரே நீர்தான் பொறுப்பு என்று இறை கரத்தில் முழுவதுமாக நம்மை ஒப்பு கொடுப்பதுதான் இந்த அர்ப்பணம். நம்முடைய மனித ஆற்றலால் மனித அறிவால் நம்மால் சாதிக்க முடியாததை இறைவனுடைய அருளால் சாதிக்க முடியும் என்று நாம் நம்பி ஆண்டவருடைய கரங்களில் நம்முடைய வாழ்வை ஒப்பு கொடுப்பதுதான் அர்ப்பணத்தின் அடையாளமாக இருக்கின்றது. சிறு குழந்தைகளை ஆலயத்திலே அர்ப்பணம் செய்திருப்போம், அல்லது அவ்வாறு சிறு குழந்தைகள் ஆலயத்தில் அர்ப்பணம் செய்யப்படுவதை நாம் பார்த்திருப்போம். குழந்தைகள் உடல் சுகவீனமாக இருக்கின்ற பொழுது அல்லது அடிக்கடி அவர்களுக்கு உடல்நல குறைவு ஏற்படுகின்ற பொழுது பல மருத்துவர்களை சந்தித்தும் எந்த ஒரு பலனும் இல்லை என்கின்ற நிலையிலே நாம் ஆண்டவருடைய கோவிலுக்கு நம்முடைய பிள்ளைகளை தூக்கி கொண்டு வருவோம். நமக்கு விருப்பமான புனிதர்களிடத்தில் அல்லது அன்னை மரியாவிடத்தில் அல்லது ஆண்டவரிடத்தில் நம்முடைய பிள்ளையை ஒப்பு கொடுத்துவிட்டு, இனி இது என்னுடைய பிள்ளை அல்ல, இது உம்முடைய பிள்ளை, என்னுடைய பிள்ளையை நீரே பொறுப்பெடுத்து கொள்ளும் என்று ஆண்டவருடைய கரங்களில், புனிதர்களுடைய கரங்களில் நம்முடைய பிள்ளைகளை நாம் விட்டு கொடுத்து ஒப்பு கொடுத்து விட்டு இல்லம் திரும்புகின்றோம். பல இடங்களில் ஒவ்வொரு ஆண்டும்
அதே ஆலயத்திற்கு, எந்த ஆலயத்திலே தங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவருக்கு அர்ப்பணம் செய்தார்களோ அந்த ஆலயத்திற்கு சென்று ஒரு குறிப்பிட்ட தொகையை காணிக்கையாக கொடுத்து பிள்ளையை விலை கொடுத்து மீட்டெடுக்கக்கூடிய அந்த செயல்பாடுகளும் பல இடங்களில் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. அன்பு மக்களே, இது நாம் நம்முடைய மனித நம்பிக்கையில், நம்முடைய மனித ஆற்றலில், மனித அறிவில் அல்ல, ஆண்டவரில் நம்முடைய நம்பிக்கையை முழுமையாக பதிய வைத்திருக்கிறோம் என்பதற்கான அடையாளமாக இருக்கின்றது. இந்த நாளிலே நாம் நம்முடைய வாழ்வையும் ஆண்டவருடைய கரங்களிலே அர்ப்பணிப்போம். பல நேரங்களில் வாழ்விலே நாம் பல எதிர்ப்புகளை, சங்கடங்களை, துன்பங்களை எதிர்கொள்கிற பொழுது மனம் உடைந்து போய்விடுகின்றோம். நாம் நம்முடைய மனித ஆற்றலை பயன்படுத்தி அவற்றை சந்திக்கலாம், எதிர்கொள்ளலாம் என்று நினைத்தாலும் கூட அதனை எதிர்கொள்ளக்கூடிய அந்த முழுமையான ஆற்றலை நாம் கொண்டிருக்க முடியாது. ஆனால் எப்பொழுது நாம் முழுவதுமாக இறை பராமரிப்பிலே நம்மை ஒப்பு கொடுக்கிறோமோ அப்பொழுது நமக்கு எதிரான சூழ்நிலைகள் எவ்வளவு பெரியதாக, எவ்வளவு கொடூரமானதாக இருந்தாலும் கூட அதனை எதிர்கொள்ள, அதனை கடந்து செல்லக்கூடிய அந்த ஆற்றலை ஆண்டவர் நமக்கு தருவார். பவுலடிகளார் அருமையாக சொல்லுவார். கலாத்தியருக்கு எழுதிய திருமடலிலே 2வது அதிகாரம் 20வது இறை வசனத்திலே, இனி வாழ்பவன் நான் அல்ல, கிறிஸ்துவே என்னுள் வாழ்கின்றார் என்று சொல்லி முழுவதுமாக தன்னுடைய வாழ்வை கிறிஸ்துவுக்கு அவர் அர்ப்பணம் செய்து தன்னுடைய பணி வாழ்விலே அவர் சந்தித்த அனைத்து தடைகளையும் இறைவனின் துணை கொண்டு அவர் வெற்றி கொண்டார், எதிர்கொண்டார் என்று நாம் பார்க்கிறோம். அன்பு மக்களே, நாமும் நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட ஒரு அர்ப்பண உணர்வை கொண்டிருக்கின்ற பொழுது இறை திருவுளத்தை நம்முடைய வாழ்வாக்கி, இறைவா என்னுடைய வாழ்வை இனி வாழ்வது நான் அல்ல, நீர்தான், என்னுடைய வாழ்வுக்கு முழுமையான பொறுப்பு நீர்தான் என்று நாம் அனைத்தையும் ஆண்டவருடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிற பொழுது நாம் செய்யக்கூடிய செயல்பாடுகளில் நாம் வெற்றியை சுவைக்கின்றோம். நாம் கடந்து செல்ல இருக்கக்கூடிய பாதைகள் கடினமான பாதையாக இருந்தாலும், சவால் மிகுந்த பாதையாக இருந்தாலும் அதனை வெற்றியோடு முடிக்கக்கூடிய அல்லது அந்த சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலை ஆண்டவர் நமக்கு தருகிறார். எனவே இந்த அர்ப்பண உணர்வை எப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கொண்டிருப்போம். ஒவ்வொரு நாளுமே நாம் நம்முடைய அர்ப்பணத்தை புதுப்பிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நாம் விழித்தவுடன், ஆண்டவரே இந்த நாள் முழுவதும் உம்முடைய கரங்களிலே நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னுடைய செயல்பாடுகளை, என்னுடைய பயணத்தை நான் ஒப்பு கொடுக்கிறேன், என்னை ஆசீர்வதியும், என்னுடைய பயணத்தை ஆசீர்வதியும், என்னுடைய செயல்களில் என்னோடு இருந்து அதனை வெற்றிகரமாக முடிக்க எனக்கு உதவி செய்யும் என்று இந்த ஒரு சிறிய அர்ப்பணத்தை ஒவ்வொரு நாளும் தூங்கி விழித்தவுடன் நாம் ஆண்டவரிடத்தில் மேற்கொண்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த நாள் நமக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருக்கும். நாம் செய்யக்கூடிய செயல்பாடுகளில் அனைத்திலும் நாம் வெற்றி பெறுவோம். நம்முடைய பயணங்களும் இறைவனின் ஆசி பெற்ற பயணங்களாக இருக்கும். எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, ஆண்டவரை காணிக்கையாக கோயிலிலே அர்ப்பணித்த இந்த நாளில்தாமே நாமும் நம்மையே ஆண்டவருடைய கரங்களிலே அர்ப்பணமாக்குவோம். நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய ஊரை, நம்முடைய பங்கை ஆண்டவருடைய கரங்களிலே ஒப்பு கொடுப்போம். நாம் நம்முடைய செயல்பாடுகள் அனைத்தையும் இறைவனை மேற்கொண்டு நமக்கு முழுமையான வெற்றியை தந்தருளும்படியாக, நம்முடைய தேடல்கள் இந்த உலகு சார்ந்த தேடல்களாக இல்லாமல் நம்முடைய சுயம் சார்ந்த, அறிவு சார்ந்த, ஆற்றல் சார்ந்த தேடல்களாக இல்லாமல் இறைவன் சார்ந்த, இறைவனை முன்னிலைப்படுத்திய, இறைவனின் திருவுளத்தை நிறைவேற்றக்கூடிய தேடல்களாக இருக்கட்டும். அப்பொழுது நிச்சயமாக நாம் இறைவனுடைய ஆசிரை நிறைவான விதத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள முடியும். எனவே அப்படிப்பட்ட உன்னதமான வாழ்வை நாம் வாழ இறை கரங்களில் நம்மை அர்ப்பணித்து வாழ வரம் கேட்டு தொடர்ந்து இந்த திருப்பலியிலே இணைந்து மன்றாடுவோம். ஆமென்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலன்களுக்காகவும் உமது கையினின்ற திருப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உலகம் வாழ்வு பெற ஒரே திருமகன் மாசற்ற செம்மறியாக உமக்கு அர்ப்பணிக்கப்பட வேண்டும் என்று திருவுளமானீரே. திரு அவை அக்களிப்புடன் ஒப்பு கொடுக்கும் காணிக்கை உமக்கு உகந்ததாயிருக்க அருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உம்மோடு என்றுமுள்ளவும் திருமகன் இன்று கோவிலில் காணிக்கையாக அர்ப்பணிக்கப்பட்டார். அவரே இஸ்ரேல் மக்களுக்கு மாட்சி எனவும் பிற இனத்தாருக்கு ஒளி எனவும் ஆவியாரால் அறிவிக்கப்பெற்றார். ஆகவே உமது மீட்பை மனமகிழ்ச்சியுடன் எதிர்கொள்ளச் செல்லும் நாங்கள் வானதூதர்கள் புனிதர்கள் அனைவரோடும் சேர்ந்து உமது புகழை புகழ்ந்து ஒரே குரலாய் ஆர்ப்பரித்து பாடுவதாவது: ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீன் பள்ளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். நீர் இவ்வுலகிலிருந்து உம்மிடம் அழைத்து கொண்ட நாங்கள் இன்று நினைவு கூறும் உம் அடியார்களை இரக்கத்தோடு நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்கச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித ஜெபமாலை அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலாம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே.
ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செமரி, இது உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செமரியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்றுள்ள நாம் பேறு பெற்றோ. ஆண்டவரே, நீரும் இல்லத்தில் எழுந்தள்ளி வர நான் தகுதியேற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
சில மணித்துளிகள் கண்களை மூடி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். இந்த அருமையான நாளுக்காக, அருமையான இறை வார்த்தைக்காக, அவருடைய திருவுடல் திரு இரத்தத்தால் இறைவன் நம்மை ஆசீர்வதித்து அர்ச்சித்திருப்பதற்காக, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் இறை பராமரிப்பு நம்மோடு நமக்கு துணையாக இருந்து நம்மை வழிநடத்தி வருவதற்காக, இறைவனின் எல்லையற்ற அளவு கடந்த அன்பிற்காக அவருக்கு நன்றி கூறுவோம். இந்த அர்ப்பணத்தினாளிலே நம்மை மீண்டுமாக ஆண்டவருடைய கரத்திலே அர்ப்பணிப்போம். நம்முடைய சிந்தனை, சொல், செயல் அனைத்தையும் இறைவனிடத்திலே ஒப்பு கொடுப்போம். இறைவா, என்னை நீர் முற்றிலும் ஆட்கொண்டு வழி நடத்தும். பவுலடியாரைப் போல இனி வாழ்பவன் நான் அல்ல, கிறிஸ்துவே என்னுள் வாழ்கிறார் என்கின்ற அந்த மனநிலையை பெற்றுக்கொள்ள முயற்சி செய்வோம். கிறிஸ்து முழுவதுமாக நம்முடைய வாழ்வை ஆட்கொள்ள நம்மையே அவருடைய கரங்களிலே ஒப்பு கொடுப்போம். நம்முடைய செயல்பாடுகள் சிறியவையாக இருந்தாலும் பெரியவையாக இருந்தாலும் அனைத்தையும் இறைவனை முன்னிறுத்தி செய்வோம். அவற்றை இறை கரத்தில் ஒப்பு கொடுக்கிற பொழுது நிச்சயமாக அந்த செயலிலே நாம் வெற்றி பெறுவோம் என்கின்ற அந்த மனநிலையை எப்பொழுதும் நம்முடைய உள்ளத்திலே தாங்கியவர்களாக நம்முடைய உடல், பொருள், ஆவி அனைத்தையும் இறைவனுக்கே அர்ப்பணிப்போம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, கிறிஸ்துவை காணும் முன் தாம் சாவதில்லை என்ற சிமியோனின் எதிர்பார்ப்பை இன்று நிறைவேற்றினீரே. அதனால் நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணவு வழியாக எங்களிடம் உமது அருளை நிறைவு பெறச் செய்வதால் ஆண்டவர் கிறிஸ்துவை எதிர்கொள்ள புறப்படும் நாங்கள் நிலைவாழ்வை அடைய அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறையாசிரை நிறைவாக பெற்றவர்களாக சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.
திருப்பலி நிறைவேற்றிய பங்கு தந்தையின் உடலுள்ள நலத்திற்காகவும் அவர்களின் பணி சிறக்கவும் இங்கு வந்திருக்கும் ஒவ்வொருவரின் குடும்ப நலனுக்காகவும் வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் பேறு பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். புனித ஜெபமாலை எண்ணெயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஞான பிரகாசியாரே, எங்களுக்காக வேண்டிக் புனித கொள்ளும். அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் புனித கொள்ளும். சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் எல்லா கொள்ளும். புனிதையரே, புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்.